வாழைத்தண்டு பச்சடி அதனோட நிறமும் சுவையும் மாறாமல் எப்படி சமைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த வாழைத்தண்டு எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கத்தியை வச்சு சுற்றி கட் பண்ணணுங்க. திருகிற மாதிரி கட் பண்ணணும். அப்போ அந்த வாழைத்தண்டோட திரி அந்த கத்தியிலேயே மாட்டிக்கும். அதை நம்ம எடுத்து காய வச்சு விளக்கு திரியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை உப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாங்க, அந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக. ஒரு பேனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வாழைத்தண்டை சேர்த்து தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க. நம்ம குக்கரில் வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை. குக்கரில் வேக வைக்கும் போது அதனோட உயிர் சத்தெல்லாம் போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த காய்கறியும் நீங்கள் குக்கரில் வேக வைக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு, கடுகு நல்லா பொரியணுங்க, நல்லா வாசமாக இருக்கும். சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இந்த வாழைத்தண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கிட்டு அதில் பெருங்காயம், உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த வாழைத்தண்டை போட்டு நல்லா கிளறி எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.